அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உதாரண வீடியோவில் ஒருவர் ஆடிட்டர் ஆக முடியுமா, ஆடிட்டர் ஆவதற்கான கணி அதாவது கிரகமைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இந்த உதாரண வீடியோவில் பார்ப்போம். பொதுவாகவே ஆடிட்டர் என்றாகவே புதன் சுபத்துவமாக இருக்க வேண்டும். லக்ன ராசிக்கு 10ஆம் இடத்தோடு புதன் சம்பந்தப்படும் முறையில் அந்த புதனின் வலுவுக்கேற்ப ஒரு ஆடிட்டர் தொழில், அதாவது தணிக்கை கணக்குகள் என்று சொல்வார்கள். அந்த ஆடிட்டர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சிஏ பாஸ் செய்து அதற்குண்டான அமைப்பை பெறுவார்கள். இந்த அமைப்பில் புதன் மட்டுமே ஒருவருக்கு அதிகபட்ச உச்சபட்ச சுகத்தன்மையில் இருக்கும்போது அந்த ஜாதகர் கண்டிப்பாக ஆடிட்டர் சம்பந்தமான துறையில் அமர்வார் என்பதை இந்த உதாரண ஜாதகத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 6/12/1995 11:56 AM அளவில் பிறந்திருக்கார். கும்ப லக்னம், ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். லக்கணத்தில் சனி, 3ஆம் வீட்டில் கேது, 4ஆம் வீட்டில் சந்திரன், 8ஆம் வீட்டில் ராகு, 10ஆம் வீட்டில் சூரியன், புதன், குரு, 11ஆம் வீட்டில் செவ்வாய், சுக்கிரன். இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக நிலை. லக்னாதிபதி பாபராகி லக்னத்திலேயே ஆட்சி பெறுவது அவ்வளவு நல்ல நிலை அல்ல. அது கும்ப லக்னமாய் ஸ்திர லக்னமாய் அங்கே ஈடுபடுவது. ஜாதகர் எதிலுமே சற்று நிதானமான மந்தத்தன்மையுடன் செயல்படக்கூடியவர் என்பதை காட்டுகிறது. ஆனால் அதே சமயம் அந்த ஜாதகர் அதீத புத்திசாலி என்பதையும் காட்டுகிறது. ஏனென்றால் அங்கே புதன் உச்சபட்ச சுகத்தன்மையுடன் இருக்கிறார். பௌர்ணமி யோகம், சந்திர அதியோகம் எல்லாம் ஒருங்கே அமையப்பெற்ற இந்த ஜாதகர் ஒரு யோக ஜாதகமே ஆகும். இந்த நிலையில் இந்த ஜாதகருக்கு படிக்கின்ற சரியான ராகு திசை அமைந்திருக்கிறது. ராகு என்னதான் என்று கன்னியராக இருந்தாலும் 8ஆம் இடத்தில் அவர் அமர்வது பெரிய யோக பலன்களை அந்த ஜாதகருக்கு செய்யாது. இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் அதாவது +2 படித்தவர்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட துறைக்கு படிக்க செல்கிறார். பெருமையில் ஃபஸ்ட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணுகிறார். கடைசி எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாமில் போய் இந்த ஜாதகர் தோற்று விடுகிறார். அதற்குண்டான கிரக நிலையை பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு ராகுதசை ஆரம்பித்ததும் கூடவே அஷ்டமச்சனையும் ஆரம்பித்ததால் இந்த ஜாதகரால் அதாவது எளிதில் வெற்றி பெற இயலவில்லை. ஆனாலும் இந்த ஜாதகர் வெற்றி பெறுவார் என்பது இந்த ஜாதகருக்கு உண்டான கிரகனை காட்டுகிறது. இங்கே புதன் சந்திர அதியோகத்தில், அதாவது திருக்கார்த்திகை பௌர்ணமி என்று சொல்வார்களே, அந்த யோகத்தில் இந்த ஜாதகம் அமர்ந்திருக்கிறது. இந்த ஜாதகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் மூவரும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார்கள். செவ்வாய்க்கும் சந்திர அதியோகம் இருக்கிறது. ஒருவர் தான் சார்ந்த துறையில் வெற்றி பெறுவார் என்பதை 11ஆம் இடம் எடுத்துக்காட்டும். இங்கே 11ஆம் இடத்தில் குருவே பரிவர்த்தனையாகி இருக்கிறார்கள். சுக்கிரதசை முடிந்து அடுத்து வருகின்ற சுக்கிர புத்தி முடிந்து அடுத்து வருகின்ற சூரிய புத்தி இந்த ஜாதகர் உறுதியாக ஆட்சியராவார். இது எழுதப்போகும் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக தேர்ச்செய்வார் என்று பலன் கூறியிருக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகர் தான் இருக்கும் துறையில் நிர்ணயித்தமாக அமைவதற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு வகையில் உதவி செய்யும். இந்த ஜாதகத்தில் 9 கூடியவன் 10 கூடியவன் 9 10 கூடிய செவ்வாயும் சுக்கிரனும் 11ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த செவ்வாய் 10ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையாக 10-11 கூடிய குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை வேறு. மேலும் பங்கமற்ற பௌர்ணமி யோகம், சந்திர அதியோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், இது எத்தனை யோகங்களும் ஒருங்கே அமையப்பெற்றாலும் இந்த ஜாதகருக்கு அதாவது இந்த ராகு திசை என்பது என்னதான் கன்னியாராகவாக இருந்தாலும் ராகு வர்க்கோத்த நிலையில் இருந்தாலும் 8ஆம் இடத்தில் அவர் அமர்வது நல்ல நிலை அல்ல. மேலும் லக்னாதிபதி சனியாகி ஸ்திர லக்ன கும்ப லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு லக்னத்தோடு சனி சம்பந்தப்படும் நிலையில் அந்த ஜாதகர் எதிரும் நிதானமாக சற்று முயற்சி குறைவுள்ளவராக இருப்பார் என்பதை இந்த ஜாதகம் எடுத்து காட்டுகிறது. அதே சமயம் அப்சர்விங் கெப்பாசிட்டி என்று சொல்லக்கூடிய புரிந்து கொள்ளும் தன்மை இந்த ஜாதகருக்கு மிக மிக அதிகம். ஏனென்றால் விருச்சிகத்தில் புதன் இருந்தாலே புதன் சொந்த நட்சத்திரத்தில் வேறு இருக்கிறார். எனவே இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக ஆடிட்டிங் துறையில் பாஸ் செய்து ஆடிட்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. உறுதியாக ஆடிட்டர் ஆவார் என்று கூறியிருக்கிறது. எனவே ஒரு ஆடிட்டர் துறையில் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பாஸ் செய்ய வேண்டும் என்றால் ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு புதன் தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த புதன் பங்கமற்ற நிலையில் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஜாதகம் நமக்கு உணர்த்துகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு திருமணமாகலை. 7ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது 30 வயசுக்கு மேலே தான் திருமணமாகும். இந்த அமைப்பு இந்த ஜாதகருக்கு சுக்கிர புத்தியிலேயும் திருமணம் அமைந்து சூரிய புத்தியில் ஆடிட்டராக பணி செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் என்பது உறுதியான ஒன்றாகும். எனவே ஒரு ஜாதகத்தில் ஒருவர் என்னவாக இருப்பார் என்பதை கவனிக்க இந்த கிரகத்தில் அந்த காரக கிரகமான ஒரு கிரகம், அந்த கிரகம் குறிப்பிட்ட சுகத்தன்மையுடன் இருக்கும் நிலையில்
ஜாதகம் புதன் உச்சபட்ச சுபத்துவமாக இருக்கிறார். அம்சத்தில் அவர் குருவின் வீட்டில் குருவுடனே அமர்ந்திருக்கிறார். எனவே உறுதியாக இந்த ஜாதகர் சார்ட்டர்ட் அக்கவுண்டாக வருவார் என்பதற்கு 100% கிரக நிலைகள் உறுதி என்பதை எடுத்துக்காட்டுகிறது. இந்த லக்கணத்தில் மட்டும் சனி அமராமல் 12ஆம் பாவத்தில் சனி அமர்ந்திருந்தால் இந்த ஜாதகருடைய சூழ்ச்சிக்கு சற்று அதிகமாக இருந்தது. ஆனால் நிதானமான எதிலுமே ஒரு நிதானமான செயல்படக்கூடிய இந்த ஜாதகர் புதனின் துறையான சார்ட்டர்ட் அக்கவுண்ட் துறையில் முத்திரை பதிப்பார் என்பதை பௌர்ணமி யோகமும் சந்திர அதியோகமும் தர்மகர்மாதிபதி யோகமும் இந்த ஜாதகருக்கு தெளிவாக எடுத்துக் கூறுகிறது. நன்றி, வணக்கம்.